ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான கிரைம் சஸ்பென்ஸ் நாவல் நிர்வாண நகரம். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். ரெடியா? இதுக்கு முந்தின பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டனுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது ஒரு துப்பறியும் த்ரில்லர் நாவல், கிரைம் நாவல். அதனால முந்தின பகுதிகள் தெரிஞ்சாதான் இதை நம்ம இன்ட்ரெஸ்டா கேட்கலாம். பகுதி 3, அத்தியாயம் 9. சிவராஜ் திடுக்கிட்டான். மறுபடி சொல்லு, சரியா கேட்கல. நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுப்பீங்களா? ஓ மை காட், என்ன சொல்ற? என்ன என்ன சொல்ற வனஜா? என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியும், அதனாலதான் தலையாட்டினான். இல்ல வனஜா, என்ன உனக்கு தெரியாது. நான் இல்ல. இத பாருங்க, அப்பா எனக்கு தீவிரமா மாப்பிள்ளை தேடின்னு இருக்கார். அன்னைக்கு அமெரிக்கா அக்கா பார்த்து உயரம் ஜாஸ்தின்னுட்டு போயிட்டாளா? அப்புறம் ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கார். ராஞ்சியில ஏதோ இன்ஜினியரா. பார்த்தான். மீச வச்சுண்டு ஆடு திருட மாதிரி முழிச்சான். என்ன பார்க்க வந்திருந்தானா இல்ல என் தங்கச்சியை பார்க்க வந்திருந்தானான்னு அடிக்கடி சந்தேகம் வந்தது எனக்கு. உன்னுடைய ஹாபி என்னன்னு கேட்டான். புஸ்தகம்னு சொன்னேன். நீங்க என்ன படிப்பீங்கன்னு கேட்டேன். ராணியா. அப்புறம் பத்திரிகையில வர்ற தொடர்கதையெல்லாம் பைண்ட் பண்ணி வைக்கிறது தான் அவனோட பொழுதுபோக்கா. மெட்ராஸுக்கு தினம் ஒரு தமிழ் படமா பார்த்து தீர்த்திருக்கான். இளமை ஊஞ்சலாடுறதுல ஸ்ரீபிரியா ஆக்டிங் எப்படி? லட்சுமி மோகனை கல்யாணம் பண்ணிண்டாளாமே. ஸ்ரீவித்யா, சுஜாதா எல்லாரும் கல்யாணம் ஆனப்புறமும் நடிக்கிறாளாமே. எப்படி? இவனோட நான் ராஞ்சியில போய் தொடர்கதை பைண்ட் பண்ணிட்டு எந்தெந்த நடிகை கல்யாணம் பண்ணியிருக்கா, பிள்ளையான் இருக்கான்னு தகவல் சேகரிச்சுட்டு இருக்கணும். வரதட்சணை வேற இதுக்கு. வேண்டாம்னு சொல்லிடுறது வனஜா. சொல்லிட்டேன். ஆனா இந்த முறையே சரியில்லை சிவா. முழுக்க முழுக்க ஒரு அந்நியனை அரை மணி நேரத்துல பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையே அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரயில் ஏறி அவன் பின்னால போறது எனக்கு சம்மதம் இல்லை. அதான் தீர்மானம் பண்ணிட்டேன். தெரிஞ்சவரை, அறிஞ்சவரை, நெஞ்சாறு நினைக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா. அது நீங்க தான். உங்களுக்கு வரதட்சணை உண்டா என்று சிரித்தபடியே கேட்டாள். சிவராஜ் திகைத்து திகைத்து காரணங்கள் தேடினான். வனஜாவின் அருகாமை வழக்கத்திற்கு அதிகமாக இருந்தது. வனஜாவின் வாசனை தெரிந்தது. அவள் உதடுகள் விரும்பத்தக்கவையாக இருந்தன. இவளா? எனக்கா? எனக்கா? இத பாரு, எனக்கு வேலை இல்ல. பிரஸ்ல டெம்பரரியா தான் இருக்கேன். வேலையை பத்தி கவலைப்படாதீங்க. அப்பா பாத்திர கடைய பாத்துக்க ஆள் இல்லாம தவிக்கிறாரு. மாப்பிள்ளை மேனேஜர் எவ்வளவு சம்பளம் வேணும் உங்களுக்கு என்றாள் கேலியாக. உங்க அப்பா என்ன சொன்னாரு அத சொல்லு. அப்பா கிட்ட நான் இன்னும் சொல்லல. உங்களை முதல்ல கேட்கணும். உங்க அபிப்பிராயம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். நீங்க வேற ஒருத்திய நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா. சிவராஜ், என்ன பிடிக்குதா இல்லையா உங்களுக்கு? பிடிக்குது வனஜா. ஆனா நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியாது வனஜா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா ஒருவரை ஒருவர் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுன்னு. சிவா, நீங்க என்னோட வாழ்க்கையில ஒரு ஆதர்சம். உங்க மாதிரி படிச்சவர், பண்பட்டவர், புத்திசாலி, வெற்றி அடையாம இருக்கிறது வாழ்க்கையோட அபத்தங்கள்ல ஒண்ணு. ஆனா உங்க புத்திசாலித்தனம் ஒரு பெரிய மூலதனம். அது எங்க ஃபேமிலிக்கு போதும். எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் எங்க அப்பாவை சமாளிச்சிருவேன். அவரு மாட்டேன் கிட்டேன்னு ஏதாவது சொன்னா வீட்டை விட்டு இந்த ரூம்ல உங்களோட இருந்துருவேன். எனக்கு 22 வயசாறது. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் கூட தேவை இருக்காது. எங்க அப்பா முதல்ல கத்துவாரு, அப்புறம் சமாதானப்படுத்துவாரு. எனக்கு அவரை தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க சிவா? சிவராஜ் மௌனமாக இருந்தான். அவனுக்கு அழுகை வந்தது. டூ லேட் வனஜா. இப்ப கேக்குறியடி பாவி. இருந்தா என்ன? என்னை யார் இதுவரையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள்? யாரால் கண்டுபிடிக்க முடியும்? யாராலும் முடியாது.
எதற்காக நான் பயப்பட வேண்டும்? இன்று போட்ட லெட்டர்? வனஜா எத்தனையோ தடவை கேட்க நினைத்து கேட்க தயங்கி கவிதைகளாக நோட்டு புத்தகத்தில் மாறிவிட்ட எண்ணங்கள். எனக்கு இந்த சமயத்தில் இவள் அதிர்ஷ்டமா அல்லது ஒருவித கேலியா? கேலி என்றால் யார் கேலி செய்கிறார்கள்? வனஜா அவன் பதிலுக்கு காத்திருந்தாள். உட்கார்ந்து செய்தித்தாளை அசுவாரஸ்யமாக புரட்டி கொண்டிருந்தாள். ஜீவராசி பற்றி திடுக்கிடும் தகவல்கள். இந்த ஜீவராசிய பத்தி படிச்சிய வனஜா? படிச்சேனே. இப்ப அதான் பெரிய சென்சேஷன். வரப்போது கூட பவுண்ட் ரோட்ல ஜெமினிக்கு எதிர்த்தாப்புல கூட்டம். ஜீவராசியோட போஸ்டர் ஏதோ ஒட்டி இருக்கான். நீ என்ன நினைக்கிற? இஸ் கிரேசி. பேச்ச மாத்தாதீங்க சிவா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கிரேசி. கோபம் வந்தது அவனுக்கு. எதிரே புன்னகைத்துக் கொண்டிருந்த அவளை அப்படியே படுக்கையில் வீழ்த்தி அவள் தோளின் மேல் கை வைத்து கொத்தாக அவளை தன்பால் இழுத்து கொண்டான். வாசல் கதவில் பாலு தெரிந்தான். சாரி, தப்பான சமயத்துல வந்துட்டேன். வனஜா விலகி கொண்டாள். பாலு உள்ளே வந்து அவர்களை ஒரு தடவை பார்த்துவிட்டு அலமாரியில் ஏதோ தேடினான். நான் இன்னும் 5 நிமிஷத்துல வெளியே போறேன், நீங்க இருக்கலாம் என்று கூறினான். இட்ஸ் ஆல்ரைட் மிஸ்டர் பாலு, நானும் சிவராஜும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். பாலு மிகவும் ஆச்சரியப்பட்டு, இஸ் இட்? ஓ கிரேட் கிரேட், கைய கூடுறா, மோசப்படாம காரியத்தை முடிச்சிட்டியே. பாலு சிவராஜின் பொம்மை கையை குலுக்கினான். இவனையா கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க? சரியா பாத்தீங்களா? எவ்வளவு அழுக்கா இருக்கான் பாருங்க. ஒரு ஷேவ் உண்டா? ஒரு தலைவாரல் உண்டா? மிஸ் வனஜா, என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பக்கத்திலே தயாரா இருக்கிற போது போயும் இவன் தானே உங்களுக்கு அகப்பட்டான். சும்மாற பாலு என்றான் சிவராஜ். அவன் குரலில் எச்சரிக்கை இருந்தது. என்ன சிவா, எனக்கு என்ன பதில் சொல்லுங்க? சிவராஜ் அவளை நேராக ஆதி மனிதத்தனமாக பார்த்தான். ஆல்ரைட் வனஜா, எனக்கு சம்மதம் என்று கூறினான். சந்தோஷத்துடன் வனஜா அவனை நோக்கி வந்தாள். எல்எல்ஏ கட்டிடத்தில் அந்த மாடி ஹாலில் கூட்டமில்லை. முன் வாசலில் துணியில் நீளத்தில் தமிழ் பாதுகாவல் விழா என்று எழுதியிருந்தது. உள்ளே ஒரு 100 பாதுகாவலர்கள். கூட்டம் முடிந்ததும் கிடைக்கப் போகும் போண்டா காஃபிக்காக காத்திருந்தார்கள். மேடையில் நடுநாயகமாக திரு தன் அழகரசன் எம்எல்ஏ வீட்டிருந்தவாறே பேசிக் கொண்டிருந்தார். மைக்கின் சந்திர வளையத்தை பிடித்துக் கொண்டு கனவும் நனவும் பொதுளுய பொன் சுரங்கம், கண்ணலினும் இனிய மென்மை தென்றல், நம் மூச்சிலும் பேச்சிலும் என்றும் தமிழ் 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 என்று தமிழ் பரப்புவோம், நன்றி வணக்கம் என்று முடித்தார் அவர். சோகையாக கைத்தட்டினார்கள். பொருளாளர் அறிக்கை வாசிக்க, செயலாளர் நன்றி கூற, சிற்றுண்டி வளங்களுக்கு பின் கூட்டம் இனிதே முடிய, மாலை எலுமிச்சை 2ஐயும் செயலர் எடுத்து வர அழகரசன் தன் காரை நோக்கி சென்றார். அடுத்த தடவை மாடியில கூட்டம் வைக்காதீங்க என்றார் அழகரசன் எம்எல்ஏ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், புதுப்படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் கூட்டம் வரல. நான் கூட்டத்துக்கு சொல்லல, என்னைய மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லி இருக்காங்க. அழகரசனின் டிரைவர் மரியாதையுடன் காரை திறந்து காத்திருக்க, சுற்றிலும் பழக்க தோஷத்தில் 2-3 தடவை வணங்கிவிட்டு உள்ளே உட்கார்ந்தார் எம்எல்ஏ. கார் கிளம்பியது. அழகரசன் ஏமாற்றத்தில் இருந்தார். இந்த தமிழ் பாதுகாவல் இயக்கத்தை இவர்தான் ஆரம்பித்தவர். தூய எண்ணங்களோடு துவங்கிய இந்த இயக்கம் எதிர்பார்த்த அளவு வளராதது கண்டு அவருக்கு வருத்தமே. அழகரசன் தூய தமிழ் பிரியர். நல்லந்துவனார், பிச்சி, வடிவு போன்ற தமிழ் பெயர்கள் அவருக்கு மிகவும் பிடிக்கும். தன் காரில் கூட கொஞ்ச தினங்கள் மா, சா, கை, கவ், கவு என்று நம்பர் பிளேட் போட்டுக்கொண்டு திரிந்தார். டிராபிக் கமிஷனர் ஆபீஸில் எதிர்ப்பு வந்தது, அதனால் நிறுத்திவிட்டார். அதற்கு ஒரு மறியல் செய்ய எண்ணம் உண்டு அவருக்கு. எங்க நேரமே கிடைப்பதில்லையே. அவர் பெயர் சுந்தரராஜன். ஜாதி தமிழ் ஜாதி. முதலில் பல்லாவரத்தில் ஜல்லி அடித்தார். காசு புரண்டதும் ஆந்திரா சென்னை பார்டரில் பஸ் ஓட்டினார். காசு அதிகமாகியது. அரசியலுக்கு தமிழ், அந்தரங்கத்துக்கு பிட்டர்ஸ்காட் விஸ்கி. எடுத்த படம் டப்பிங் படம். ஜோதிலட்சுமி கிருஷ்ணா நடித்து மொழி மாற்றப்பட்டு மொஃபசலில் பிசி சென்டர்களில் ஓஹோ என்று பீத்து கொண்டு ஓடியது. 70,000க்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கின பணம் 7 லட்சம் தந்தது. அழகரசன் தூய தமிழ் என்று ஒரு புத்தகம் எழுதி காப்பிகள் யாவும் வீட்டில் இருக்கின்றன.
உள்ளங்கை சிவக்க அன்பளிப்பாக கொடுத்து கொடுத்தும் 500 பிரதிகள் இன்னும் பாக்கி இருக்கிறது வீட்டில். அழகரசனை அரசியல் சென்ற தேர்தலில் தான் பிடித்தது. எந்த கட்சியிலும் சேராமல் தன் ஜாதி ஓட்டுகளை அதிகமாக இருக்கும் தொகுதியில் நின்று தண்ணீராய் செலவழித்து இலவசமாக ஜோதிலட்சுமி படம் காட்டி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்து விட்டார். அவர் ஒரு பின்சீட் எம்எல்ஏ. ஒரு விஷயத்தை அடையும் வரைதான் அவருக்கு ஆவேசம் இருக்கும். அடைந்தவுடன் அடுத்த விஷயத்துக்கு தாவி விடுவார். எல்லாவற்றிலும் அப்படியே. முதலில் கார், அப்புறம் 1 லட்சம், அப்புறம் 10 லட்சம், அப்புறம் அந்த பெண், அப்புறம் எம்எல்ஏ பதவி. இப்போது மந்திரி ஆவதற்கு முயற்சி. அதற்கு முன் தான் இந்த உபாதை வந்து விட்டதே. டிரைவர் மௌனமாக செலுத்தி கொண்டிருக்க, ஒரு சிகரெட் எட்ரா என்றார். இன்னைக்கு இது 4வது முதலாளி என்றான் டிரைவர். எட்ரானா? அவன் ரோடில் இருந்து பார்வை மாறாமல் இடது கையால் எடுத்து கொடுத்த சிகரெட் பெட்டியை வாங்கி ஒரு சிகரெட்டை பிடுங்கி அவசரமாக பற்று வைத்துக் கொண்டார். சா! நிக்கோடின் மார்பெல்லாம் காய்ந்த நிலத்தில் முதல் மழை போல பரவ அவர் நடுக்கம் குறைய, மிஸ்டர் அழகரசன், இந்த சிகரெட் பழக்கத்தை உடனே நீங்க நிறுத்தணும். மாமிச சாப்பாடு, எண்ணெய் பதார்த்தம் எதுவுமே கூடாது. எக்ஸைட்மெண்ட் கூடாது. மாடிப்படி ஏறவே கூடாது. இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க, அடுத்த தடவை தப்பிக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்கோங்க. தன் சிகரெட்டை பார்த்தார். இன்னும் ஒரே ஒரு இழுப்பு. 40 குடித்து கொண்டிருந்தவன் 4க்கு வந்திருக்கிறேனே, அது போதாதா நினைத்து கொண்டார். ஒண்ணுனா ஒண்ணு கூட குடிக்க கூடாது. சரி போயா. என்னைய கூட்டாங்க? ஒரு சுவரொட்டியை நிறைய பேர் சூழ்ந்திருந்தார்கள். தமிழ் காவல் கூட்டத்தை விட அதிகம். ஜீவராசி போஸ்ட முதலாளி என்ன சொல்லுது? அடுத்த செயலை எதிர்பாருங்கன்னு எழுதி இருக்குது. போலீஸ் என்ன செய்யறாங்க? இதுவரைக்கும் அவனை பிடிக்கலையா? அவனை பிடிக்க முடியாதுங்க. அவன் கில்லாடியாமல்ல. அசோக் நகர்ல ஒரு வீட்டுல வந்திருக்கான். நீளத்துல குல்லா போட்டிருந்தானா. முகம் தெரியலையா. சடுதியில காணாம போயிட்டானா. 16 அடி தாவரானா. எல்லாம் புரளிப்பா. இல்லைங்கய்யா, பார்த்த ஆளு சொன்னாரு. அழகரசன் வீடு வந்து சேர்ந்து ஐயர் செய்து வைத்திருந்த பூ போன்ற இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டார். ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டார். குடும்பத்தினர் அனைவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார்கள். மாடிக்கு தன் அறைக்கு சென்றார். அன்றைய கடிதங்கள் மேஜை மேல் இருந்தன. மதுரையில் இருந்து ஒரு அழைப்பு. ஜீவா பிக்சர்ஸின் புதிய படத்திற்கு ஓர் அழைப்பு. அப்புறம் இது என்ன கடிதம்? கையெழுத்து பரிச்சயம் இல்லாததாக இருக்கிறதே. பிரித்தார், படித்தார். அன்புள்ள உயர் திரு தன் அழகரசன் எம்எல்ஏ அவர்களுக்கு, ஜீவராசி என்கிற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இல்லையெனில் சமீபத்திய தினசரி பத்திரிகைகளை பார்க்கவும். அழகரசன், நீங்கள் 3 காரியங்கள் செய்ய வேண்டும் உடனே. 1, டி நகர் கோபதி நாராயணசாமி செட்டி தெருவில் உள்ள விழி இளந்தூர் பள்ளிக்கு உடனே 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்க வேண்டும். 2, இந்த வருஷத்தின் சிறந்த புதுக்கவிதைக்கு ரூபாய் 10,000 பரிசளிப்பதாக தினமணியில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும். அதற்கான நடுவர் பட்டியல் நான் தருகிறேன். 3, தாம்பரத்தில் இருக்கும் அவளை பெண்களின் சரணாலயத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை தர வேண்டும். இந்த 3 செயல்களையும் உடனே செயல்படுத்தி விடுங்கள். இம்மாதம் 25ஆம் தேதிக்குள். ஏனென்றால் நீதிபதி தயானந்த், டாக்டர் பிரகாஷ் இருவருக்குமான கதி உங்களுக்கும் ஆகக்கூடாதல்லவா? தமிழ் வாழ்க. ஜீவராசி. படித்ததும் அப்படியே உறைந்து நின்றால் அழகரசன். கொஞ்ச நேரம் போனதும் தான் தொலைபேசி ஒலித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். எடுத்தார். அழகரசன் ஸ்பீக்கிங். கொஞ்சம் இருங்க சார், கமிஷனர் உங்களோட பேச விரும்புறார். அத்தியாயம் 10. தன் அழகரசன் எம்எல்ஏ டெலிபோன் எடுத்து பேசும்போது எப்போதும் ஹலோவுக்கு பதிலாக தமிழ் வாழ்க என்றுதான் சொல்பவர். இன்று அழகரசன் என்று சொன்னதற்கு காரணம் பயம். வணக்கம், நான் கமிஷனர் பேசுறேன். எங்களுக்கு ஒரு கடிதாசி வந்தது. உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு அனுப்பிச்சதோட பிரதியத்தான் எங்களுக்கு அனுப்பியிருக்கான். நீங்க பயப்படாதீங்க. அந்த ஆளை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல. பின்ன பயப்படாதேன்னு சொல்றதுக்கு தான் போன் பண்ணீங்களா? இல்லீங்க. நீங்க எதுக்கும் என்னையா எதுக்கும் புதுக்கும்னு அந்த ஆளு எத்தனை தினமா வெளியில இஷ்டப்படி உலாத்திக்கிட்டு இருக்கான். இஷ்டப்படி கடிதாசி எழுதிக்கிட்டு இருக்கான். போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க இது வரைக்கும் ஒன்னும் செஞ்சதா தெரியலையே. செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பிடிச்சிருவோம்.
இதுல நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்ன செய்ய சொல்றீங்க? அவன் வந்தா லபக்குன்னு புடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? அதுக்குள்ள என்ன சீவிட போறான். ரூபா கேட்டிருக்கானே, அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீங்க அவசரப்பட்டு கொடுத்துறாதீங்க. ஒண்ணும் நடக்காது. முதல்ல காவலுக்கு 2 கான்ஸ்டபிள் போட்டிருக்கேன். இந்நேரம் அவங்க உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் நீங்க ஒரு வாரத்துக்கு உங்க பொதுக்கூட்டங்கள், மேடை பேச்சுகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணுமா? ஏதோ புராண கதையில வருமே, பாம்பால சாவுன்னு எல்லாத்தையும் அடைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தானே அந்த ராஜா. ஒரே ஒரு வாரம் ஜாக்கிரதையா இருந்துருங்க. அவனை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு வாரத்துல பிடிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா. சரி சரி. கூறிவிட்டு அழகரசன் டெலிபோனை எறிந்தார். மறுபடி அந்த கடிதத்தை படித்தார். புது கவிதைக்கு 10,000, சரணாலயத்திற்கு 1,00,000. இவன் அப்ப வீட்டு சொத்தோ என்று காற்றுடன் பேசினார். உடம்பு படபடத்தது. மாத்திரை எடுத்து விழுங்கி தண்ணீர் குடித்தார். நிமிர்ந்தார். கயல் நின்று கொண்டிருந்தாள். அவள் பெயர் கயல் என்று பார்த்தவர்களால் யூகிக்க முடியாது. ஏதோ ஹிந்தி சினிமாவில் இருந்து திரையை கிழித்து கொண்டு வந்தவள் போல அந்த பெண் இருந்தாள். மார்பில் சொக்காய், வலது பக்கம் ஒரு வர்ணம், இடது பக்கம் ஒரு வர்ணம், கரிய கூந்தல். சமீபத்தில் அவள் பூ பெய்திய போது அழகரசன் நன்னீராட்டல் விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் கயல் அதை ஒதுக்கிவிட்டாள். கயல் படிக்கும் காவியங்கள் எல்லாம் ராபின்ஸ், ஹெய்லி சேஸ் போன்றவர்களின் படைப்புகளே. இந்த பத்திரிகைகளில் மூளைகளில் வரும் துணுக்குகளை எழுத்து கூட்டி படிக்கும் அளவுக்கு தமிழ் அறிவு உண்டு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க டேட்? ஒண்ணுமில்லம்மா. இல்ல டேட், சொல்லுங்க. பேஸ் ஒரு மாதிரி எக்ஸார்சிஸ்ட வர்ற மாதிரி ஆயிருக்கு. சின்னம்மா கூட மறுபடி சண்டையா? அழகரசனுக்கு அழுகை வந்தது. யாரிடமாவது சொல்ல வேண்டும். தன் 2ஆம் மனைவியிடம் சொன்னால் உள்ளூர சந்தோஷப்பட்டாலும் படுவாள். கயல் துப்பறியும் கதைகள் படிக்கிறாள். என்ன சொல்லுகிறாள் பார்க்கலாமே. மகன் இல்லாதது அழகரசனுக்கு குறை. 2வது திருமணத்துக்கு அதைத்தான் காரணமாக சொன்னார். சில வேளை கயலை டா போட்டு கூப்பிடுவார். இத படுறா கண்ணு. கயல் அந்த கடிதத்தை எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தாள். அழகரசன் பொறுமை இழந்து அதை பிடுங்கி படித்து காண்பித்தார். கயல் கேட்டு வியப்பானாள். கிரேட், ஜீவராசி இங்க வரப்போறானா? ரொம்ப அழகா இருப்பானா? காலேஜ்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அந்த பையன் ஒரு பெரிய நடிகரோட மகன்னு சொல்லிக்கிறாங்க டேட். ஐயோ, உங்கிட்ட போய் சொன்னனே. மகளே கேள்றா, இது தீவிரமான விஷயம்னு உனக்கு புரியலையா? உரைக்கலையா உனக்கு? இந்த ஆளு ஏற்கனவே 2 கொலை செஞ்சிருக்கான். அடுத்தது என்கிட்ட வரப்போறான். உனக்கு புரியலையாடா? கொல்றதா சொல்லலையே, பணம் தானே கேட்டிருக்கான். ஆமா, அதனால கொடுத்துட டேட். கொடுத்துட்டா விட்டுருவான். உங்ககிட்டதான் நிறைய பணம் இருக்குதே. சரிதான், கொடுத்துட்டு அடுத்தது அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட வேண்டியதான்னு சொல்லுவ. தலையில் அடித்துக் கொண்டார். கயலு, இது ஒரு அபாயகரமான விஷயம். சட்டசபையில் இத பத்தி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து கலைக்கிட போறேன். என்ன போலீஸ் நடத்துறானுங்க? அவன் மந்திரிகள் சுற்றுலாவுக்கு போனா கம்பத்துக்கு கம்பம் போலீஸ் நிறுத்தி வச்சிருக்கானுங்க. சோமாரிங்க. டேட், ஒரு டெரிபிக் ஐடியா என்று கயல் குதித்தாள். என்னடா? கணேஷ்னு ஒரு சூப்பர் லாயர் இருக்காரு டேட். அவர்கிட்ட நாம கன்சல்டேஷன் செஞ்சா என்ன? கணேசா? ஆமா டேட், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கிளவர் லாயராம். அவர் அசிஸ்டன்ட் வசந்த்னு ஒருத்தர் இருக்காராம். 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்களாம். நீ என்ன அவங்களை வச்சு சினிமா எடுக்க போறியா? இல்ல டேட், அவங்க கிட்ட இந்த கேஸ விட்டுறலாம். நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அப்ரோச் பண்ணட்டுமா? கூறிவிட்டு டைரக்டரியை புரட்டினாள். அவங்க கிட்ட டெலிபோன்ல இத சொல்லாத. வீட்டுக்கு மட்டும் வர சொல்லு. ரொம்ப ஃபீஸ் வாங்குவாங்களோ? கயலுக்கு கணேஷின் சரியான டெலிபோன் நம்பரை கண்டுபிடிக்க 15 நிமிடங்கள் ஆயிற்று. கிடைத்ததும் ஒரு பெண் குரல், மன்னிக்கவும், கணேஷ் வெளியே போயிருக்கிறார். ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என்று கேட்க, எப்போது திரும்பி வருவார் என்று கேட்டாள் கயல். ஒரு பெண் குரல், மன்னிக்கவும், கணேஷ் வெளியே போயிருக்கிறார். ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என்றது மறுபடியும். டேமிட் என்று கோபப்பட்டு திட்டினாள் கயல். என்னம்மா புரியாத பாஷையில திட்டுற? டேப் ரெக்கார்டர்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது பார்த்து அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். 40 வருஷமாக திருவள்ளிக்கேணியில் டைலராக இருந்த வழுக்கையாளர் TN ராவின் கடையில் வெள்ளைக்காரன் காலத்தில் வைத்த
சில்க் ஷூட்டுகளுக்கெல்லாம் சர்டிபிகேட்டுகள் அழுக்காக மாட்டியிருந்தன. சிவராஜ் பொம்மை போல நின்றான். 36, 47, 8, 23 முன்பக்கம் பாக்கெட் வச்சிடலாங்களா? வச்சிடலாம் என்றாள் வனஜா. பனானா காலர் வச்சிடலாமா? செய்யுங்க. இங்க பாருங்க ராவ், எவ்வளவு ஃபேஷனா எவ்வளவு மாடர்னா தைக்க முடியுமோ அவ்வளவு தேய்ங்க. அப்படியே இவரை மாத்திரணும், சும்மா அப்படி அமிதாப் பச்சன் மாதிரி. என்ன சிவா, ஃபாரின் போறீங்களாமா? இல்ல, மாம்பழம் போறார், மேரேஜ் விஷயமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார் ராவ். சிவராஜ் பிரமித்தான். அளவுகளுக்கிடையில் வனஜாவை பார்த்து அவன் சிரித்தான். இப்ப எங்க போறோம்? அப்பாவை பார்க்க. இன்னும் கோபமா தான் இருக்கார். அவர் சொல்றதுக்கு எல்லாம் தலையை ஆட்டிடுங்க சிவராஜ், கொஞ்ச நேரத்துல சரியாயிருவாரு. அவருக்கு உள்ளூர ஒரு ரிலீஃப் தான். செலவு எவ்வளவு குறைஞ்சிருச்சு பாருங்க. பிஎஃப்ல கடன் வாங்க வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு மொத்தமே 5000 நாம செலவழிக்கிறோம். நல்லது, அதுவே ஜாஸ்தி. சாயங்காலம் சிம்பிளா ஒரு ரிசப்ஷன். என்னுடைய சிநேகிதி ஃப்ரீயா பாடுறா, நன்னாவே பாடுவா. உங்களுக்கு பாட்டுல இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்ல? சிவா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பயமா இருக்கா எங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கு? பயமா? எனக்கா? கூறிவிட்டு சிரித்தான். பயமில்ல பெண்ணே, உன்னை ஏமாத்துறனே. உன்கிட்ட என்னுடைய ரகசியத்தை சொல்லாம உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சிருக்கேனே. எப்படி நம்ம இல்வாழ்க்கை இந்த பிரம்மாண்டமான பொய்யில ஆரம்பிக்க முடியும்? எப்படி உன்கிட்ட சொல்றது? தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்லாமையே சமாளிக்கலாம்னு தோணுதோ என்னுடைய எண்ணம். இத்தோட நிறுத்திட்டேன். இனிமே செய்ய மாட்டேன். திருந்திட்டேன். யாருக்கும் தெரியாது. என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. வனஜாவின் அப்பா வாசலில் முறைப்புடன் உட்கார்ந்திருந்தார். அப்பா, சிவராஜ் வந்திருக்காருப்பா. என்றார் அமானுஷ்யமான கோபம். குட் ஈவினிங் சார். அவர் அவனை முறைத்தார். ஒருவேளை நிரந்தரம் இல்ல, கையில காசு இல்ல, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன கிழிக்க போறேன்? சார், நான் அவ்வளவு அவசரமா சொல்லல. உங்க பொண்ணுதான் அவசரப்படுத்துறா. எனக்கு கல்யாணத்தை ஒத்தி போட சம்மதம் தான். ஒத்தி போடுறது என்ன, கேன்சல் பண்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் முடியாது என்று இருவரும் ஒரே சமயம் சொல்லி திடுக்கிட்டு போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தார்கள். சிரிங்கோ, பத்திண்டு வர்றது எனக்கு. வனஜா ஜாடை காட்ட சிவராஜ் அவள் சொல்லி கொடுத்தபடி, சார் நீங்க கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கடை பொறுப்ப எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். பையன் பையன் என்றால் மெதுவாக வனஜா. சாரி, உங்களுக்கு ஒரு பையன் கிடைச்சாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி, உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்கோ. இண்டோர் ஸ்டேடியத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நட்ட நடுவே இருந்த 70 வயதுக்கார ஜப்பானியரை அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கராத்தேயின் இன்றைய கடவுள். அதன் பின் அந்த கிளை இளைஞர் புன்னகையுடன் பார்த்திருக்க 3 தடவை உலக சாம்பியன் காக்காமோட்டோ தமிழ்நாட்டை சேர்ந்த வசந்திற்கு 3வது டிகிரி கருப்பு பெல்ட்டை அணிவிக்க ஸ்டேடியம் முழுவதும் ஆரவாரம் செய்தது. கணேஷ் கைத்தட்டி கொண்டே அருகில் உள்ள வசந்திடம், நீயும் தான் வசந்த்னு பேர் வச்சுட்டு இருக்க, ஒரு மஞ்சள் பெல்ட் கூட இன்னும் வாங்கல என்றான். அதற்கு வசந்த், டைம் இல்ல பாஸ், பாதியில நின்னு போச்சு பாஸ். என்ன ஒரு பாடி பாத்தீங்களா என்று கேட்டான். ஷூகாமோட்டோவுக்கு தானே? சூப்பர். இல்ல பாஸ், அந்த எதிர் கேலரியில எம்ஜிஆருக்கு பின் வரிசையில் உட்கார்ந்து இருக்காளே, அவளை சொன்ன. யாராவது ஐஜியா போலீஸினுடைய டாக்டரா இருக்கண்டா. ஆமா, எங்க கிளம்பிட்ட? போய் விசாரிக்கலாம்னு தான். வாலண்டியர்ஸ் எல்லாரும் கராத்தே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஷூட்டோ ஊசின்னு சோலார் பிளெக்ஸ்ல ஒரு வெட்டிட போறான். ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. கிளம்பலாம் வாடா. வசந்த் அந்த எதிர்சாரி பெண்ணுக்கு பிரியாவிடை கொடுக்க கணேசால் உந்தப்பட்டு கட்டடத்திற்கு வெளியே அவர்கள் வந்தார்கள். நூற்றுக்கணக்கான கார்களிடையே கணேஷ் தன் ஃபியட்டை தேர்ந்தெடுத்து ஒரு கோபமான ரிவர்ஸில் சீறி கியர் மாற்றி வெடித்து கிளம்பினான். 60 கிலோமீட்டரில் கணேஷ் தன் உதடுகளில் சிகரெட் பொருத்தி கொள்ள வசந்த் அதை பற்ற வைத்தான். டாஷ்போர்டில் சொருகியிருந்த மாலை செய்தித்தாளில் ஆழ்ந்தான். என்ன நியூஸ் என்று கேட்டான் கணேஷ் சாலையில் பிரதான கவனத்துடன். வசந்த் படித்தான். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரலாறு காணாத அமளி. ஜீவராசி பற்றி ஒத்திவைப்பு தீர்மானம். கைகலப்பு ஏற்படும் போன்ற நிலை. ஒருவர் மயக்கம்.
மறுபடி ஜீவராசியா? யாரா இவன் என்றான் கணேஷ். வசந்த் தொடர்ந்து படித்தான். சட்டப்பேரவையில் சுயேட்சை உறுப்பினர் அழகரசன், மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் உமாகாந்த், திமுக உறுப்பினர் முத்து ஆகியோர் ஜீவராசி என்னும் கொலைகாரனை பற்றி ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தின் போது அழகரசன் பேசும்போது கூறியதாவது: கடந்த ஒரு மாதமாக நகரத்தையே பீதியில் ஆழ்த்தி 2 பயங்கர கொலைகள் செய்த ஜீவராசி என்னும் சித்தமிழந்த கொலைகாரன் பற்றி போலீஸ் இலாகா இதுவரை ஒன்றும் கண்டுபிடிக்காதது மிகவும் கவலைக்கும் அவமானத்துக்கும் அச்சத்துக்கும் இடமளிக்கிறது. பலே பலே, ஆமா, அமைச்சர் என்ன சொன்னார் என்று கேட்டான் கணேஷ். ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்து அமைச்சர் கூறியதாவது: இந்த பிரச்சனை போலீசின் முழு கவனத்தில் இருக்கிறது. வழக்கின் தற்போதைய நிலையில் போலீசின் சில கண்டுபிடிப்புகளை வெளியிட முடியாத நிலையில் இருப்பதால். அப்ப ஒன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் என்றான் கணேஷ். கார் லிங்கிசெட்டு தெருவில் சந்து திரும்பி அவன் ஆபீஸ் அறை வாசலில் வந்து நிற்கும் முன் கணேஷ் அவளை பார்த்தான். லுக் வசந்த், அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். வசந்த் பார்த்து கார் நிற்பதற்குள் இறங்கி ஹாய் என்றான். அவளும் ஹாய் என்றாள். அத்தியாயம் 11. உங்க பேரு என்றான் வசந்த். கயல் என்றாள் அவள். மொத்த பேரே அவ்வளவுதானா, இல்ல கண்ணுக்கு மட்டுமா? ஹவு ஸ்வீட், என்ன ஸ்வீட்டா பேசுறீங்க என்று கூறிவிட்டு சிரித்தாள். உடனே சமாளித்துக் கொண்டு, நான் சிரிக்க கூடாது, வந்திருக்கிற விஷயம் ரொம்ப சீரியஸ் என்றாள். கயல், எப்படி ஸ்பெல்லிங்? KAY. வசந்த், சொல்லுங்க மிஸ், விஷயம் என்ன என்றான் கணேஷ். சுற்றுமுற்றும் பார்த்தாள். புஸ்தகங்கள், ஆஸ்ட்ரேயில் சமாதியான சிகரெட்டுகள், கோர்ட் காகிதங்கள், டெலிபோனுக்கு அருகில் வெயில் கண்ணாடிக்கு அருகே நீதி தேவதையின் சிலை, அந்த தராசில் ஒரு கொக்கு பாக்கு போட்டலாம். எங்க அப்பா அழகரசன் எம்எல்ஏ நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இல்ல, கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வரபோது கூட உங்க அப்பாவை பத்தி தான் படிச்சுக்கிட்டே வந்தோம் பேப்பர்ல. சட்டசபையில பிச்சு உதறிட்டார் ஜீவராசி கேஸ்ல அமைச்சர்கிட்ட. ஆமா, அவரேதான். நீங்க எந்த காலேஜ் என்று கேட்டான் வசந்த். எத்திராஜ். என்னுடைய சிஸ்டர் கூட எத்திராஜ் தான் என்று மீண்டும் கூறினான் வசந்த். அவனுக்கு சிஸ்டரே கிடையாது, நீங்க மேல சொல்லுங்க என்றான் கணேஷ். ஜீவராசி எங்க அப்பாவுக்கு கடிதாசி எழுதி இருக்கான். என்னன்னு? 2,10,000 மொத்தம். இல்லனா முந்தின 2 பேருக்கும் ஆன கதி உனக்கும் ஆயிடும்னு பயமுறுத்தல் கடிதம். இன்ட்ரெஸ்டிங். போலீஸ் கிட்ட சொல்லிட்டாருல்ல, அவங்களுக்கும் கடிதாசி போயிருக்குது. சோ உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். எதுக்கு? நீங்க அந்த ஆளை கண்டுபிடிச்சு தரணும். சரிதான் என்று கணேஷ் வசந்தை பார்த்தான். ஓஎஸ், எடுத்துக்கிட்டா போறது. டோன்ட் பி சில்லி வசந்த். போலீஸ் பட பூரா அந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற வசதிகளும் கம்யூனிகேஷனும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா மேற்கொண்டு பேச்சே இல்ல. இம்பாசிபிள். மிஸ்டர் கணேஷ், உங்களால முடியும்னு நான் நம்புறேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க என்றான் வசந்த். சும்மா இருடா மிஸ், நீங்க மட்டும் நம்பினா போதாது, நான் என்ன நம்பணும். அந்த கடிதாசி இருக்கா என்று கேட்டான் வசந்த். வீட்டுல இருக்குது, அப்பா கிட்ட. கடிதாசி எல்லாம் வேண்டாம் வசந்த். இப்ப மணி என்ன? 6:15. 6:30 வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது. மிஸ், அனாவசியமா ஒரி பண்ணிக்காதீங்க, போலீஸ் பாத்துப்பாங்க. அதுவும் எம்எல்ஏ வீட்டுல பலத்த காவல் போட்டுருவாங்க, பயமே இல்ல. மிஸ்டர் கணேஷ், எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், நடுங்கிக்கிட்டு இருக்காரு. பேசாம பணத்தை கொடுத்து தொலைச்சிடலாம்னு ஒரு சமயம் சொல்றாரு, ஒரு சமயம் பாத்தரலாம் என்ன ஆயிடுங்கிறாரு. ராத்திரி அவர் தூங்கவே இல்ல. ரூமுக்குள்ள ஒருத்தரும் உள்ள வராதிங்கிற சொல்றாரு. அவருக்கு முதல்ல வேண்டியது ஒரு தைரியமான வார்த்தை. கமிஷனரோட ஒரே சண்டை, டெலிபோன்ல கூப்பாடு. இந்த நிலைமையில நீங்க வந்து அவர்கிட்ட பேசி கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அவருக்கு ஒரு தெம்பு ஏற்படும். அது முடியாதா உங்களால? பிளீஸ். கணேஷ் அவளை நேராக பார்த்தான். கண்களில் அந்த கொஞ்சல் இன்னும் பாக்கி இருந்தது. இப்ப ஒரு கிளையண்ட் வர சொல்லி இருக்கேன் என்று இழுத்தான் கணேஷ். கேன்சல் ஆயிடுச்சு பாஸ், அந்த ஆள் வரல. மணி என்ன? 6:30. சாரி, நீங்க ராத்திரி வந்தா கூட சரி சார். பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொல்லாதீங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். பிடிவாந்த வேண்டாம் மிஸ். இப்ப நான் வந்து எதுவும் சாதிக்க முடியாது. சும்மா பேசுறதுக்கு அங்க வரணும்னு சொல்றீங்க, அது எனக்கு விரயமா படுது. நீங்க வந்து லெட்டரை பாருங்க,
அப்புறம் போலீஸ்காரங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சில விவரங்களை அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதையும் கேட்டு மேற்கொண்டு எங்க அப்பா என்ன செய்யணும்னு நீங்க சொல்லலாமே. அத போலீஸே சொல்லி இருப்பாங்களே. போலீஸ் ஒன்னும் சொல்லல. கம்முன்னு வீட்டுல இருங்க, எல்லா என்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் செய்துடுங்க, அவ்வளவுதான் சொல்லி இருக்காங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். எனக்கு என்னவோ அந்த கடிதாசிய பார்த்தா உங்களுக்கு புதுசா ஏதாவது தோணும்னு தோணுது. சாரி, மத்தவங்க ஃபீல்டுல குறுக்கிடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சாரி, நான் இந்த இடத்தை விட்டு போக போறதில்ல என்றாள் உறுதியாக. அப்ப இருங்க வசந்த், அந்த ஜெயராம் ரெட்டி ஃபைலை கொண்டு வா. வசந்த் கையலை பார்த்து கொண்டே அந்த ஃபைலை தேடி மேஜை மேல் வைத்தான். என்னைக்கு ஹியரிங்? வசந்த் கைகடிகாரத்தை காட்டினான். 6:25. ஏண்டா உசுர வாங்குற? பேசி தொலை. 18ஆம் தேதி பாஸ். கயல் சுதந்திரமாக உட்கார்ந்தாள். புத்தக சுழல் அலமாரியை சுழற்றினாள். ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்தாள். ஹோலி பைபிள். நீங்க பைபிள் கூட படிப்பீங்களா? அது என்னது என்றான் வசந்த். பிரித்தாள். முதல் பக்கத்தில் அழகாக அச்சிடப்பட்டிருந்தது. இந்த பைபிள் கிடியன் சங்கத்தினரால் இந்த ஹோட்டல் அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் பேனாவில் இந்த பைபிள் ஆர் வசந்த் என்பவரால் அந்த ஹோட்டல் அறையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. வசந்தை பார்த்து கயல் சிரித்தாள். என்ன செய்யறது, எனக்கு புஸ்தகம்னா அவ்வளவு இஷ்டம் என்று கூறினான் வசந்த். வசந்த், அந்த புக்கை எடு. கணேஷ் புத்தகத்தில் ஆழ்ந்தான். அந்த பெண் பைபிள் படித்தாள். வசந்த், கயல் ஒரு ஷில்பில் என்றான். ஷட் அப். அந்த பெண் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். கணேஷ் அவளை முறைத்து பார்த்தான். ஆர்வத்துடன் அந்த பைபிளை ஏதோ துப்பறியும் நவீனம் போல படித்துக் கொண்டிருந்தாள். யோசித்தான் கணேஷ். ஆல்ரைட், யூ வின், நான் வரேன். அவள் உடனே சந்தோஷத்துடன் தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் வசந்த், வேணும்னா நீங்களும் வாங்கல. வேணும்னாவா? சரிதான் என்று கண்களில் பொய் மயக்கம் காட்டினான் வசந்த். திரும்ப திரும்ப அந்த அழைப்புதல் அச்சாகி கொண்டிருந்தது. சிவராஜ் வனஜா, சிவராஜ் வனஜா. உங்க கல்யாண பத்திரிகை அச்சாகிறத நீங்களே பாக்குறது ஒரு விதத்துல தமாசுதான் இல்ல என்றான் தனபால். சிவராஜ் பேசாமல் இயந்திரம் தரும் காகிதங்கள் ஒன்றன் மேல் ஒன்று படிந்து படிந்து உயரமாவதை கவனித்துக் கொண்டிருந்தான். இன்னும் 10 நாட்கள். 9, 8, 7 என்று ஒவ்வொன்றாக குறைய குறைய அந்த உண்மை சொல்லும் கணத்தை ஒத்திவைத்துக் கொண்டே இருக்க போகிறேன். திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். நானா? எனக்கா திருமணம்? அபத்தம். யாரை ஏமாற்றுகிறேன்? இப்போதே சொல்லிவிட்டால் என்ன? அதுதான் சரி. டெலிபோன் இருக்கிறது. வனஜா வீட்டில் இருக்கிறாள். பக்கத்து வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு தெரியும். கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு, வனஜா, உன்னிடம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இதுவரை மறைத்து வைத்திருக்கிறேன். அதை இன்று நான் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்றால் மண்டை வெடித்துவிடும். அச்சகத்தின் முன்னறைக்கு வந்து டெலிபோனை எடுத்து எண்களை சுழற்றினான் சிவா. எங்கேஜ். காத்திருந்தான். யாரையா பிரஸ்ல? திரும்பினான். உயரமாக புதிதாக கிராப் வெட்டி மீசையில் அதிகாரம் தென்பட ஒருவன் நின்று கொண்டிருந்தான். என்ன வேணும்? முதலாளி எங்க? வீட்டுக்கு போயிட்டாரு. நீ யாரு? இங்க வேலை செய்யறவன். நீங்க? சொல்றேன். இந்த பிரஸ்ல சிவராஜ் அல்லது ராஜீவ்னு யாராவது வேலை பார்க்கறாங்களா? சிவராஜுக்கு சட்டென்று உரைத்தது. ஓ, போலீஸ். அவனுடைய மூளையில் இருந்து ஒவ்வொரு நரம்பிலும் செய்திகள் புறப்பட்டன. ஜாக்கிரதை, வெகு ஜாக்கிரதை. என்ன பேர் சொன்னீங்க? சிவராஜ். அப்படி ஒருத்தரும் இல்லையே. ராஜீவ்? அப்படியும் யாரும் இல்லையே. நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா. அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குதா? நீங்க யாரு சொல்லலையே. போலீஸ். ஒரு கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடு. இங்க வேலை செய்யறவங்க பேரெல்லாம் எழுதியிருக்கோம் இல்ல அதுல? தேடி பார்க்கணும். தேடு. ஆமா, உள்ள யாரு? என்னுடைய அசிஸ்டன்ட் தனபால். உன் பேர் என்ன? என் பேரு பாலகிருஷ்ணன். சரி சரி, ரிஜிஸ்டர் எடு. சிவராஜின் கை நடுக்கத்தை அந்த போலீஸ் கவனிக்கவில்லை. ஒரு சிகரெட் பற்ற வைப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தான். ரிஜிஸ்டரில் அவன் பெயர் 2ஆம் பக்கத்தில் மேலே 2வது வரியில் இருக்கிறது. சிகரெட் குடிக்க கூடாதுங்க, இங்க காகிதம் பத்திக்கும். முன்னாலேயே சொல்லக்கூடாதா என்றார் அவர். அப்படி கொஞ்சம் தள்ளி வெளியில நின்றுவிட்டு குடிங்க. அவன் செல்கையில் சரக்கென்று 2ஆம் பக்கத்தை கிழித்தான். ரிஜிஸ்டரை அவனிடம் கொண்டு போய் கொடுத்தான். அவன் அதை பிரித்து அந்த பெயர்களின் வரிசை மேல் விரலை ஓடவிட்டான். சண்முகம்,
ஆரோக்கியசாமி, பீட்டர், கலைச்செல்வன், ராமராஜ், பிரகாஷ், வடிவேலு, பாலகிருஷ்ணன், தனபால். அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. உள்ளே இருந்து தனபால் வெளிப்பட்டான். கொஞ்சம் சென்டரிங் உதைக்குதுங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தான். கையில் அந்த திருமண அழைப்பிதழ். யாரு என்று கேட்டான். போலீஸ் என்றான் சிவராஜ். போலீஸா? உன் பேர் என்னப்பா? தனபால். போலீஸ் எதுக்கு இந்நேரத்துல என்று சிவாவை பார்த்து கேட்டான். கையில் என்ன என்றார் அந்த போலீஸ்காரர். கல்யாண பத்திரிகை இவருடையது. சிவராஜ் ஒரு கணம் செயலற்று நின்று விட்டான். எங்க கொடு பார்க்கலாம் என்று அந்த போலீஸ்காரன் அந்த அழைப்புதலை வாங்கிக் கொள்ளவில்லை. பதிலாக வாழ்த்துக்கள் என்றான். சரி, நான் வரேன். ஆமா, இந்த பக்கம் இதே மாதிரி பிரஸ் இன்னொன்னு இருக்காமே? நேரா போனா முதல் சந்தல இருக்குதுங்க. ஆமா, அந்த ஜீவராசி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இன்னும் இல்லப்பா என்று சொல்லிவிட்டு அவன் புறப்பட சிவராஜ் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தான். என்னவா என்று கேட்டான் தனபால். ஏதோ பேரு விசாரிச்சாங்க. அது ஜீவராசி கேஸாதான் இருக்கும். பெரிய ஆளுப்பாவன். 6 அடி உயரம் இருக்கானா. சிரிச்ச மூஞ்சியான். சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் தரானா. ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தானா. தனபால், இதெல்லாம் நீ எங்க தெரிஞ்சுண்ட? புஸ்தகமே போட்டிருக்காங்களே. 15 பைசாவுக்கு கூவி கூவி விக்கிறான். ஜீவராசி சென்னவாசின்னு பாடலே எழுதியிருக்காங்க. அப்படியா? சிவராஜுக்கு புதிய தெம்பு பிறந்தது. வேண்டாம், சொல்ல வேண்டாம். எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பேரு கண்டுபிடிச்சிட்டா என்ன? எவ்வளவோ சிவராஜ் இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேதி தனபால்? 23. 25ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் இருக்கிறது. அதற்கப்புறம் தன் அழகரசன் எம்எல்ஏவை தேடிக்கொண்டு செல்ல போகிறேன். மனதுக்குள் நினைத்துக் கொண்டான் சிவராஜ். அத்தியாயம் 12. கணேசும் வசந்தும் அந்த பெண்ணுடன் அழகரசன் வீட்டை அடைந்த போது இரவு மணி 9:30. ஒரு நாய் சிநேகிதமாக வாளை ஆட்டிக் கொண்டு வந்து கயலை நக்கி கொடுத்தது. புடுக்கு அடிப்பவன் போல காதுகளை அடித்துக் கொண்டு கூட வந்தது. ஸ்வீட் டாக் என்றான் வசந்த். வாசலில் ஒரு போலீஸ்காரன் நின்று கொண்டிருந்தான். தெரிஞ்சவங்க தான்ப்பா என்று கயல் சொல்ல அவன் அனுமதிக்க கணேஷ் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். வாசலில் பிரம்பு நாற்காலிகள் காத்திருந்தன. தன் அழகரசன் என்ற போர்டு உள்ளே வெளியே செய்தியுடன் தொங்கிக் கொண்டிருக்க, உள்ளே திருவள்ளுவர், திருவிக்கா சுந்தரம்பிள்ளை, பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள் அருகருகே படமாக சாய்ந்திருக்க, உட்காருங்க, அப்பாவை நான் கூட்டிக்கிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கயல் உள்ளே சென்றாள். அந்த நாய் அவளுடன் உற்சாகமாக சென்றது. வசந்த் கணேசை ஒரு தடவை பார்த்து சுற்றிலும் பார்த்தான். தமிழ் தமிழ். சுவரில் டிஸ்டம்பரில் கூட தமிழ் கலந்திருந்தது. ஓர் இயற்கை காட்சி. கண்ணாடியில் போட்டோ ஒன்று. சின்ன சின்ன 2 பெண்களின் போட்டோக்கள். தஞ்சாவூர் தட்டு, கடிதங்கள், அடுக்கடுக்காக வைத்திருந்த ஒரு பிளாஸ்டிக் என்னவோ. வணக்கம். அழகரசன் வந்து உடனே உட்கார்ந்தார். கண்களில் தூக்கமின்மை தெரிந்தது. வணக்கம் சார். கயல் சொல்லிச்சா எல்லாம்? சொன்னாங்க என்றான் கணேஷ். தன் ஜிப்பாவின் பக்கவாட்டு பைக்குள் இருந்து எடுத்து, கடிதாசிய பாக்குறீங்களா என்றார். கணேஷ் அதை வாங்கி பார்த்தான். கயல் கணேஷை ஹீரோ வர்ஷிப்புடன் பார்த்து கொண்டு, பெரிய ஆளுப்பா இவரு, பாக்குறதுக்கு சாது போல இருக்காருல்ல, எக்கச்சக்க மூளை, இவரால கண்டுபிடிக்க முடியலன்னா வேற எவராலையும் முடியாது. மிஸ், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்றான் கணேஷ். அவள் எத்தனாஜில் என்ன படிக்கிறீங்க என்று கேட்டான் வசந்த். BA லிட்ரேச்சர். வெரி குட். ஷேக்ஸ்பியர்ல உங்களுக்கு என்ன? வசந்த் என்று அதட்டினான் கணேஷ். வசந்த் மௌனமானான். கணேஷ் அந்த கடிதத்தை முழுவதும் படித்துவிட்டு நிமிர்ந்தான். என்ன சொல்றீங்க என்று கேட்டார் எம்எல்ஏ. இந்த ஆளு செஞ்சாலும் செஞ்சிருவான். பொதுவா கடிதத்தோட துணியில ஒருவித அலட்சியம், கர்வம், கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் எல்லாம் தெரியுது. அப்ப பணம் கொடுத்துடலாங்களா? கொடுக்கறதா நீங்க தீர்மானிச்ச கூட போலீஸ்காரங்க இதை அனுமதிக்க மாட்டாங்களே. அது ஒரு விதத்துல கோலத்தனம் இல்லையா? கோழையாவது மண்ணாவது. நல்ல பாம்போட எனக்கு வீரங்காட்ட விருப்பம் இல்ல. கொடுத்து தொலைச்சிடலாம். நாளைக்கு அந்த 2 ஸ்தாபனங்களுக்கும் போன் பண்றதா இருக்கேன். அப்புறம் 10,000 ரூபாய், அது என்ன, புது கவிதைக்கு கேட்டிருக்கா. அத பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துடலான்னு உத்தேசம். சரிதான், பரிபூர்ண சரணாகதியா என்று கேட்டான் கணேஷ்.
வேற ஏதாவது செய்ய முடியுமா? நீங்களே சொல்லுங்க. போலீஸ் அதுக்குள்ள பிடிச்சிருவாங்க. சொல்லாதப்பா, பத்திக்குன்னு வருது. இது வரைக்கும் ஒண்ணுனா ஒண்ணு எதையும் கண்டுபிடிக்கல. என்னவோ சொல்றானுங்க. பேர் கண்டுபிடிச்சிருக்கோம், பிரஸ்ல வேலை செய்யற ஆளுன்னு. என்ன பிரயோஜனம்? ஆளை பிடிக்க முடியலையே. பேர் கண்டுபிடிச்சிட்டாங்களா? பரவாயில்லையே. என்னவோ சிவராஜ்னு பேரான். கணேஷ் கடிதத்தை மறுபடி பார்த்தான். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா கணேஷ்? எம்எல்ஏ கேட்டார். இந்த வருஷத்தின் சிறந்த புது கவிதைக்கு ரூபாய் 10,000 பரிசளிப்பதாக தினமணியில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும். அதற்கான நடுவர் பட்டியல் நான் தருகிறேன். புது கவிதைங்கிறது என்ன என்று கேட்டார் அழகரசன். வசந்த், புது கவிதை ஓஎஸ். புது கவிதைங்கிறது பாரதியின் வசன கவிதை, கூப்பாராவின் சுயேச்ச கவிதை, இவைகளில் இருந்து புறப்பட்ட நவீன கவிதை இயக்கம். மரபு கவிதைகளில் இருந்தும் சத்தம், தலை, சீர் இவைகளின் கட்டுப்பாடுகளில் இருந்தும் சொல்லப்படும் விஷயங்களின் சம்பிரதாய அமைப்பில் இருந்து விடுபட்டு எதை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுத அனுமதிக்கும் ஒரு இயக்கம். ஒரு சிவப்பு சிந்தனைக்கு மிகவும் ஏற்றதாகி இருக்கும் விஷயம். முதல் புது கவிதை தொகுப்பு சீசு செல்லப்பாவின் புது குரல்கள். ஓகே, போதும் வசந்த் என்றான் கணேஷ். சரியான உதவியாளர்ப்பா உங்களுக்கு. வசந்த் கயலை பார்த்து சிரித்தான். விடியற வரைக்கும் பேசுவான் இவன். புது கவிதையில ஒரு குழு இருக்கு. அப்புறம் இத மாம்பழம் பள்ளிக்கும் தாம்பரம் சரணாலயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். ஆனா இதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. சொல்ல முடியாது. எதுக்கோ நீங்க ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கு உங்களை நான் கமிஷனர் கிட்ட கூட்டிட்டு போறேன். உங்ககிட்ட அவங்க இதுவரை கண்டுபிடிச்சது எல்லாம் விவரமா சொல்ல சொல்றேன். எனக்கு என்னவோ உருப்படியா இது வரைக்கும் அவங்க செஞ்சிருக்கிறதா தெரியல. சேச்சே, அப்படி அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நாளைக்கு காலையில வர்றீங்களா? வரோம். கயல் இவங்களை டிராப் பண்ணிட சொல்றா. உடனே வசந்த், ஓகே சோ லாங் என்றான் கயலிடம். கயல் வாசல் வரை வந்தாள். வசந்த் அவளிடம், முள்ளும் மலரும் பாத்தீங்களா என்று கேட்டான். நான் தமிழ் மூவிஸ் பாக்குறதில்ல என்றாள். சில்வர் ஸ்ட்ரீக் போலாமா, வரீங்களா என்று கேட்டான் வசந்த். இப்பவா? மணி 10. வசந்த் ஏறக்குறைய 8 ரூபாய் விளம்பர படங்களின் வாசகங்களை ஒவ்வொன்றாக நடித்து காட்ட கயல் ரசித்து சிரித்தாள். கணேஷ், உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்றாள். நாளைக்கு இதையே அவன் ரிப்பீட் பண்ற போது சொல்லுங்க. குட் நைட். இருவரும் கிளம்பினார்கள். காரில் கணேஷ் மௌனமாக இருந்தான். என்ன பாஸ், பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் அந்த லெட்டரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. அந்த பொண்ணை பத்தி வர வர நீ ரொம்ப ஓப்பனா பண்ற நீ. சேச்சே, அப்படி இல்ல பாஸ். அந்த கடிதாசிய நான் கவனிக்கலையா என்ன? நல்லா பார்த்தனே. சரி, என்ன கண்டுபிடிச்ச? நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? நிறைய என்றான் கணேஷ். அவங்க சிவராஜ்னு எப்படி பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரியுமா? ஜீவராசிய ஜம்பிள் பண்ணி. ரொம்ப சிம்பிள் பாஸ். கணேஷ் அவனை முறைத்தான். அப்புறம் சிரித்தான். பீட்டர் லெஸ்ஸர்ஸுக்கு அந்த பெண்ணுடன் படுக்கைக்கு செல்வதில் சிரமம் இருந்தது. டையை கழற்ற வரவில்லை. மிகவும் சிரமப்பட்டு அதை தலை வழியாக தளர்த்தி சட்டை பீய்த்து உதறி ஒரு வழியாக கழற்றி சிவராஜ் அருகே சிரித்துக் கொண்டிருந்த வனஜாவிடம், சில்லி வா போலாம் என்றான். இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு படம் என்றாள் அவள். படம் முடிகிற தருணம் பக்கத்தில் எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்க சிவராஜ் கன்னத்தில் கை வைத்து காத்திருந்தான். தியேட்டருக்கு வெளியே பிங்க் பாந்தர் போல அவ்வளவு ஸ்லாக்கியமாக இல்ல என்றாள் வனஜா. டாக்ஸிக்காரர்கள் வர மறுத்தார்கள். இளைஞர்கள் இடி இடித்தது போல மோட்டார் சைக்கிள்களில் ஆளுக்கு ஒரு பின் சீட்டில் பெண்ணுடன் இருட்டை நோக்கி புறப்பட்டார்கள். சிவராஜும் வனஜாவும் நடந்தார்கள். வனஜா அவன் கையை நாடி பிடித்துக் கொண்டாள். அவள் கை மெதுவாக பூ போல இருந்தது. என்னை காப்பாற்று என்று சொன்னது. நான் பஸ்ஸ பிடிச்சு ரூமுக்கு போறேன் வனஜா, நீ மாம்பழம் போய்க்கிறியா? என்னை கொண்டு வீட்டுல விட மாட்டீங்களா? உங்களுடைய எதிர்கால மனைவிக்கு இது கூட செய்ய மாட்டீங்களா என்ன? ஓகே வரேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் ஏதோ சொல்ல வந்து தயங்குறாப்புல இருக்கீங்க. எவ்வளவு சரியாக கணித்துள்ளாள் என்று ஒரு எரிச்சல் வந்தது அவனுக்கு. அவள் அவன் மேல் வேண்டுமென்றே பட்டாள். அவள் உடம்பின் சூடே சிவராஜுக்கு போதுமானதாக இருந்தது. அவள் பெண்மை அத்தனையும் என் மேல் படரப் போகிறது. இன்னும் சில தினங்களில் இவளை தனி அறையில் வைத்து மெல்ல துகில் உரித்து
என் ஆண்மையை நிரூபிக்க வேண்டும். அதற்குள் அதற்குள் ஏதாவது சொல்லுங்களேன். பேசாம வந்து எனக்கு பிடிக்கிறது இல்ல என்றாள் வனஜா. படம் உனக்கு பிடிச்சிருந்ததா? இவ்வளவுதானா? வனஜா, நாம் இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் ஒத்தி போட முடியாதா? பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, தாலி கட்டுற சமயத்துல சொல்லுங்க. இல்ல வனஜா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். சரி சொல்லுங்க. நான் வந்து பஸ் வந்தது. வனஜா சிவராஜை இழுத்து கொண்டு ஏறிக்கொண்டாள். இருவரும் அருகருகே நின்று கொண்டிருக்க பஸ் புறப்பட 2 பவர் ஹவுஸ் என்று தன் கைப்பையில் இருந்து சில்லறை எடுத்து கொடுத்து விட்டு, சொல்லுங்க சிவா. அருகே மிக அருகே முகங்கள். எல்லோரும் காதை தீட்டி வைத்துக் கொண்டிருப்பது போல எல்லோரும் என் குற்ற ஒப்புதலை கேட்டுவிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட தயாராக இருப்பதாக தோன்றியது. இல்ல வனஜா, நான் அப்புறம் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். திடுக்கிட்டான். என்ன? மிக அருகில் வந்து, இதுக்கு முன்னால ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கீங்க. அவ உங்களை கைவிட்டுட்டு கருப்பா ஒரு IAS பையனை கல்யாணம் பண்ணிட்டுட்டா இல்லையா? சேச்சே, நீ தொடர்கதை ஜாஸ்தி படிக்கிற. பின்ன என்னவா? சொல்றேன் வனஜா, சமயம் வர்றப்ப சொல்லிடுறேன். சட்டசபையில் ஜீவராசி என்ற தலைப்புச் செய்தி உட்கார்ந்திருந்த பிரயாணியிடம் தெரிந்தது. அந்த ஆளு பெங்களூர் காரணம் ஐயா, அங்கிருந்து வந்திருக்கானா? சேச்ச, அவன் தமிழன் தானுங்க. போலீஸ்ல எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு. அடுத்த கடிதாசி எழுதிட்டானா, கவிதையிலேயே எழுதியிருக்கானா. யார பத்தி பேசிக்கிறாங்க என்று கேட்டாள் வனஜா. ஜீவராசி பத்தி என்றான் சிவராஜ். அவனை பிடிச்சாச்சாமல்ல? எங்க அவனா அகப்படுவான்? தண்ணி காட்டிட்டு இருக்கானா. பஸ் திரும்ப சிவராஜை வனஜா பிடித்து கொண்டாள். பஸ் ஸ்டாண்டில் இருந்து வனஜாவின் வீட்டு வரைக்கும் நடக்கும் போது அவள்தான் பேசிக்கொண்டே வந்தாள். சிவராஜ் யோசித்துக் கொண்டே நடந்தான். முதல்ல எங்க வீட்டுல இருந்துருங்க, அப்புறம் 3-4 மாசத்துல உங்களுக்கு ஸ்திரமா அப்பா கடையில இருக்க பிடிச்சு போச்சுன்னா அப்புறமா வேறு வீடு பாத்துக்கலாம். ரூம் போதாது. அதுவும் ஜெயந்தி வயசுக்கு வந்த பொண்ணு. நாம தனியா சினிமா கினிமா போயிட்டு வர்றது எல்லாம் ஒரு விதத்துல அவளை பாதிக்கும். மூளையில் இருட்டு. வனஜா வேண்டுமென்றே நின்றாள். சிவராஜின் கையை பற்றி தன் மேலே வைத்துக் கொண்டாள். மெத்தென்ற வனஜா. சிவராஜின் அத்தனை நரம்புகளும் தீட்டப்பட்டன. அவன் முகத்தில், கழுத்தில், மார்பில் அவள் கைகள் செலுத்தப்பட, நோ வனஜா, லெட்ஸ் வெயிட் என்று விலகிக் கொண்டான். திரும்பிச் சொல்லுகையில் மிகவும் யோசித்தான். நின்றான். பஸ் நிலையத்தின் எதிரில் ஒரு ஹோட்டலில் டெலிபோன் இருந்தது. அதன் டைரக்டரியில் MLA-க்களின் பட்டியலில் அழகரசனின் எண்ணை தேடி அவர் விலாசத்தை மறுபடி பார்த்தான். சிவராஜ் அழகரசனின் வீட்டுக்கு வந்தபோது மணி 10:30க்கு மேல் இருக்கும். வாசலில் காவல் இருந்த போலீஸ்காரனுக்கு ரிலீஃப் இன்னும் வரவில்லை. அவனுக்கு பசித்தது. மத்தியானம் 1 மணியிலிருந்து வாசலிலேயே நிற்கிறான். வீட்டில் இருந்து ஒரு டீ உண்டா? அவனுக்கு எரிச்சலாக வந்தது. நின்று நின்று அவன் ஃபைல்ஸ் உபத்திரவம் வேறு அதிகமாயிருந்தது. எங்கே போவது? அப்பாடா என்று உட்கார்ந்தால் தேவலாம் போல் இருந்தது. சற்று தூரத்தில் மெர்க்குரி விளக்கு பச்சையாக ஒளிய, ரேடியோ அலற ஒரு டீ கடை இருந்தது. அங்கே போனால் ஓசியாக ஒரு குல்கா அடிக்கலாம். காட்டமாக டீ சாப்பிடலாம். சாப்பிட்டு விட்டு ஒரு சிசர்ஸ் பற்ற வைக்கலாம். இதோ ரிலீஃப் வர வேண்டிய நேரம். 10 நிமிஷத்தில் என்ன ஆகிவிடும்? கான்ஸ்டபிள் அந்த டீ கடைக்குள் சென்று நாற்காலியில் அமிழ்ந்து உட்கார்ந்தார். பிருஷ்ட பாகத்தில் இருந்த நமனமப்பு இதமாக இருந்தது. சிவராஜ் அந்த வீட்டை நெருங்கினான். வாசலில் கேட் போட்டிருந்தது. அதை திறந்தான். உள்ளே இருந்து நாய் குரைத்தது. யாரது என்று குரல் கேட்டது. அழகரசனை பார்க்கணும். நீங்க யாரு? கொஞ்சம் தான் தயங்கினான் அவன். நான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வரேன், ஒரு முக்கியமான விஷயம். யாருப்பாது என்ற மாடியில் இருந்து அழகரசன் குரல் ஒலித்தது. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க டேடி. பேர் என்ன சொன்னீங்க? இன்ஸ்பெக்டர் பழனிவேலு என்றான் சிவராஜ். இன்ஸ்பெக்டர் பழனிவேலுமாப்பா? மேல வர சொல்லு என்றார் அழகரசன். அத்தியாயம் 13. கயல் இரவு 11 மணி வரைக்கும் ஆங்கில நாவல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவன் மாடிப்படி ஏறி நிதானமாக அந்த பெண் உறங்குவதை ஒரு நிமிஷம் பார்த்துவிட்டு கோட்டு பைக்குள் இருந்து ரிவால்வர் எடுத்து அவள் தலைக்கு அருகே பதித்து டுமீல்
என்றது சைலன்சர் பொருத்தப்பட்ட அந்த துப்பாக்கி என்று போனது அந்த கதை. கயல் சற்று பயந்து விட்டாள். அடடா, அப்பாவுக்கு பால் கொண்டு செல்ல மறந்துட்டனே. அப்பா இந்நேரம் தூங்கி இருப்பாரே. மேலே சென்ற அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆனாரு? திரும்பி போயிட்டாரா? நான் கவனிக்கவே இல்லையே. கயல் மாடிக்கு சென்றாள். ரேடியோ அணைக்காமல் கரகரத்து கொண்டிருந்தது. விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தன. டெலிபோன், இது என்னது? டெலிபோன் தூக்கில் இட்டார் போல தொங்கிக் கொண்டிருந்தது. டேட், டேட் என்று அவர் அறைக்குள் நுழைந்தாள். திடுக்கிட்டு போனாள். அழகரசன் கீழே கிடந்தார். குப்புற கிடந்தார். ஓ மை காட், மா மா, ஓடிவாங்க ஓடிவாங்க என்று வீறிட்டாள். அழகரசனின் கண் விழிகள் மேலே சென்று ஒளிந்து வெறும் வெள்ளைகள் தான் தெரிந்தன. அவருடைய வாய் திறந்திருந்தது. மை காட், டாக்டருக்கு டெலிபோன் செய்யுங்க. இல்ல இல்ல, போலீஸுக்கு இல்ல, டாக்டருக்கு. அருகே சென்றாள். மறுபடி அவள் வீறிட்ட குரல் இரவை தொலைத்தது. கணேஷ் சிகரெட்டை அணைத்துவிட்டு ஒரு முழுங்கு தண்ணீர் எடுத்து கொப்பளித்தான். வசந்த் கொட்டாபியை வென்றான். பாஸ், போதும், நாளைக்கு காலையில பார்க்கலாம். இந்த ரெட்டி கேஸ ரொம்ப சிக்கலா இருக்கு. இல்ல வசந்த், நாளைக்கு அந்த ஜீவராசியை பத்தி யோசிக்கலாம்னு இருக்கேன். இந்த பிரீஃபை முடிச்சிடலாம். இன்னும் அரை மணி நேரம் தான். அப்போது டெலிபோன் ஒலித்தது. யார் அது இந்த நேரத்துல? கூறிக்கொண்டே கணேஷ் டெலிபோனை எடுத்தான். கணேஷ் ஸ்பீக்கிங். கணேஷ். அவ்வளவுதான். அந்த பக்கம். அதற்கப்புறம் அழுகைதான் கேட்டது. விசித்து விசித்து அழுகைதான். ஹலோ ஹலோ, யாரு? கயல். என்ன விஷயம்? ஏதாவது விபரீதமா? ஆமா, அப்பா அப்பா. மறுபடி விசும்பல்கள். ஓ மை காட். என்ன பாஸ், என்னாச்சு? அழகரசன் காலிடா. மிஸ், நாங்க உடனே புறப்பட்டு வரோம். நீங்க போலீஸுக்கு சொல்லிட்டீங்கல்ல? அந்த பக்கம் பதில் இல்லை. கணேஷ் டெலிபோனை வைத்தான். சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றான். வசந்த், என்னாச்சு பாஸ், ஆள் போயிட்டாரா என்று கேட்டான். அப்படிதான் இருக்கணும், ஒரே அழுகடா. வசந்த், மடத்தனம் பண்ணிட்டோம். விஷயத்த கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டோம். நான் இப்படி ஆகும்னு நினைக்கலடா. என்னவோ அந்த ஆள் இவ்வளவு அபாயகரமானவன்னு நினைக்கல. நினைச்சிருந்தா அவரை சிம்பிளா இடமாற்றம் பண்ணும்படியா கூட அட்வைஸ் பண்ணி இருக்கலாம். செத்தே போயிட்டாராமா? ஆமாண்டா, அப்படிதான் தோணுது. வா போய் பார்க்கலாம். இன்னைக்கு சிவராத்திரி தான் நமக்கு. காரில் போகும்போது இனிமே நம்ம என்ன செய்ய போறோம் என்றான். அவன் குரலில் அடிபட்ட தன்மை இருந்தது. பச்சாதாபம் இருந்தது. குற்ற உணர்வு இருந்தது. சச்ச, மடையண்டாண்ணா, தும்ப விட்டாச்சு. உனக்கு அந்த கடுதாசியில அவ்வளவு அபாயம் தெரிஞ்சுதா? இல்ல பாஸ், எனக்கு தெரியல. சரி, இனிமே போய் என்ன பிரயோஜனம்? போலீஸுக்கு உதவி செய்யலாம். சில்லி, உள்ளேயே முதல்ல விடமாட்டாங்க. பின்ன என்ன செய்யறது பாஸ்? போய் பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு சமாதானம் சொல்லலாம். அப்புறம் அப்புறம் என்ன பாஸ்? கணேஷ் சற்று நேரம் மௌனமாக காரை ஓட்டினான். தொடர்ந்தான் வசந்த். இது ஒரு சவால். ஜீவராசி. இவன் யார்? எங்கே இருக்கான்? எப்படிப்பட்ட ஆசாமி? அவனை செலுத்துற சக்தி என்ன? இவ்வளவு ஆவேசமா அஞ்சாம சொல்லி வச்சு கடிதாசி எழுதி 3 தடவை கொலை செய்யக்கூடிய மிருகம் எப்படி இருக்கும்? சரி, நாம போலீஸ் இல்ல, ஆனா நாம கண்டுபிடிக்கணும். இதுதான் சவால். ஒரு வாரத்துல அவனை கண்டுபிடிக்கலன்னா நான் இந்த தொழிலை விட்டே போறேன். என்ன சொல்ற? ஒரு வாரம் என்ன பாஸ்? 2 பேரும் தீவிரமா இதுல இறங்கினா ஒரே ஒரு நாள் தான். அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. போலீஸ் கிட்ட எந்த ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்காத. ஆனா போலீஸ் இதுவரை கண்டுபிடிச்சதனோட லிஸ்ட் இருக்குல்ல? அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுல 2 விஷயம் தான் முக்கியம் பாஸ். பேரு, அப்புறம் பிரஸ். அந்த கடிதாசி நாம பார்த்தோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா வசந்த்? மனப்படமா இருக்கு பாஸ். ஆல்ரைட் ஆல்ரைட். அந்த கடிதாசியில எவ்வளவு விஷயம் இருக்கு பார்க்கலாம். சவால்ரா ஜீவராசி. இதோ நான் வரேன். அழகரசன் வீட்டில் ஏற்கனவே 2-3 ஜீப்புகள் நின்று கொண்டிருந்தன. நிறைய பேர் அந்த இரவிலும் வேடிக்கை பார்க்க கூடியிருந்தார்கள். வாசலில் போலீஸ்காரர்கள் நின்றார்கள். கேட் மூடியிருந்தது. உள்ளே இருந்து அழுகுரல்கள் கேட்டன. ஒரு ஆம்புலன்ஸ் காத்திருந்தது. கணேசும் வசந்தும் வந்து நிற்கையில் வெள்ளை துணி மூடி தன் அழகரசனின் உடல் ஆம்புலன்ஸின் பிற்பகுதியில் செலுத்தப்பட்டு கொண்டிருக்க, பெண்கள் வீறிட்டு அழ, போலீஸ் ஆபீசர்கள் உளவிக் கொண்டிருக்க, புவர்மேன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முழுசா இருந்தார் என்றான் கணேஷ். நாம காப்பாத்தி இருக்கலாம் என்றான் மீண்டும்.
கேட்டு திறக்கப்பட்டு அந்த வண்டி விரைந்தது. யாரையா நீங்க? தெரிஞ்சவங்க, ஐயாவுடைய மகளை பார்க்க வந்திருக்கோம். பேர் சொல்லுங்க. கணேஷ். இப்ப ஒருத்தரையும் பார்க்க முடியாது, போங்க. டெலிபோன்ல கூப்பிட்டு வர சொல்லி இருக்காங்க ஐயா. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிற போது இப்படி தொந்தரவு செய்யக்கூடாது. தெரியும் சார், நாங்க உதவிதான் செய்ய போறோம். சரி சரி போங்க. உள்ளே சென்றார்கள். கயல் இவர்களை பார்த்ததும் வீறிட்டு அழுதாள். லேட் ஆயிடுச்சு கணேஷ், லேட் ஆயிடுச்சு. ஐயோ லேட் ஆயிடுச்சு. என் கண்ணு முன்னால அவன் நடந்து மாடிக்கு போனதை பார்த்தேன். நானே அனுப்பி வச்சேனே அவனை. ஐயோ ஏமாந்துட்டனே. இன்ஸ்பெக்டர்னு சொன்னானே, நான் தான் அனுப்பிச்சேன் அவனை என்று புலம்பினாள் கயல். அழாதீங்க கயல் என்றான் வசந்த். கணேஷ் இருதயநாதனிடம் சென்று ஐ எம் கணேஷ் லாயர் என்றான். அவர் இவனை பூச்சி போல பார்த்தார். எல்லாரும் அப்புறம் வாங்க, எனக்கு ராஜேந்திரனை தெரியும் என்றான் கணேஷ். அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு, அதை சொல்லுங்க. நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்கலாம்னு. லுக் மிஸ்டர், சஜஷன் கொடுக்கறதுக்கு இந்த கேஸ்ல 1000 ஆளுங்க இருக்காங்க. உங்க சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டா நாங்க மயிரை பிச்சுக்கிட்டு தெரு தெருவா அலையணும். நீங்க உறவுக்காரங்களா? இல்ல, நேத்து ராத்திரி அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுறோம், ஓரமா போய் நில்லுங்க. கணேஷுக்கு ஆத்திரம் வந்தது. கயலிடம் சென்றான். அவள் தலையை பிடித்துக் கொண்டு ஓரத்தில் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். அருகே 2 பெண்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தனர். ஒருத்தி அழகரசனின் 2வது மனைவியாக இருக்கலாம் என்று நினைத்தான். கணேஷ் கயலின் அருகில் உட்கார்ந்தான். ஆர் யூ ஆல்ரைட் கயல்? திரும்பி கண் துடைத்துக் கொண்டாள். வந்திருந்தான் கணேஷ், நான் பார்த்தேன் அவனை. யார? ஜீவராசியதான். இளைஞன்தான், கொஞ்சம் ஒல்லியா மீச வச்சுக்கிட்டு அடர்த்தியா தலைமுடி வேற. அவன் தான் எப்படி சொல்றீங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டர் பழனிவேல்னு பேரை சொன்னான். அதை நம்பிதான் உள்ள அனுப்பிச்சேன். அது பொய். போலீஸ் அப்படி ஒருத்தரையும் அனுப்பலையாம். வாசல்ல இருந்த காவல்காரன் என்னாச்சு தெரியலையே. எப்படியோ மாயமா உள்ள வந்தான், மாயமா மறைஞ்சிட்டான். சாரி, நான் ட்ரபிள் பண்றதா நினைக்காதீங்க. எனி இன்ஜுரிஸ்? இல்ல, அப்படியே குப்பர கிடந்தார் அப்பா. கன் சத்தம் ஏதாவது கேட்டுதா? இல்ல கணேஷ், மேம்போக்கா உடல்ல காயம் எதையும் நான் பார்க்கல. மூஞ்சி நீளமா இருந்தது. ஸ்ட்ராங்குலேஷனா இருக்கலாம் என்றான் கணேஷ். கயல் மறுபடி அழ ஆரம்பித்தாள். வர வாரம் அவருக்கு பர்த்டே. நான் இன்னமும் என்ன வாங்கி தரதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பைத்தியக்காரி. கூறி விட்டு அழுதாள் அவள். அழாதீங்க கயல், நான் முயற்சி செஞ்சு அந்த ஆளை கண்டுபிடிக்க உத்தேசம் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த யூஸ் என்றாள் அவள். ஒரு நிமிஷம் கணேசுக்கும் வாட்ஸ் த யூஸ் என்றுதான் பட்டது. போலீஸ் அவனை இனி மதிக்க மாட்டார்கள். சோலோவாக செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடித்துதான் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கிறது. இனி அவன் மாதிரி ஆசாமிகள் வெளியே உழவாமல் மேற்கொண்டு அழகரசன்கள் ஏற்படாமல் பாதுகாக்க. யார் இந்த ஜீவராசி? ஜீவராசி சிவராஜ் சென்னை. அவ்வளவுதான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்நேரம் சென்னையில் தான் இருக்கிறானோ, இல்லை கிளம்பி விட்டானோ? சிவராஜ் சென்னையில் தான் இருந்தான். அதிகாலை தூக்கம் விழித்து தன் அறையின் மேல் சுவரின் மின்விசிறி சுற்றுவதை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். இடது பக்கம் பாலு குரட்டை விட்டு கொண்டு தூக்கத்தில் சிரித்துக் கொண்டிருந்தான். ஏய் விட்டுடி, விற்று என்றான். எழுந்தான். பேஸ்டும் பிரஷும் எடுத்துக்கொண்டு கதவிடுக்கில் கிடந்த செய்தித்தாளை பொறுக்கி கொண்டு நேராக பார்த்து கொண்டே பல் தேய்த்தான். வெளியே சென்னை நகரம் இன்றைய உயிர் பெற்று பஸ் சப்தங்களாக, விற்பவர் குரல்களாக, ஹாரன் ஒலிகளாக, காக்கையின் கரையல்களாக, ஆட்டோ ரிக்ஷாக்களின் கமரல்களாக, ரோலிங் ஷட்டர்கள் திறந்து ஹோட்டல்களில் புதுசாக பால் வந்து வீட்டு வாசல்கள் அலம்பப்பட்டு மற்றொரு சென்னை தினம். சிவராஜ் மெதுவாக தலைப்புச் செய்திகளை மேய்ந்தான். ஜனதா பூசல்கள் பல ஏரியாக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க லேட் நியூஸ். இது என்ன பார்த்தான். சிவராஜ் பல் தேய்ப்பதை நிறுத்திவிட்டு மறுபடி படித்தான். 6ஆம் பக்கத்தில் அழகரசனின் அரசியல் வாழ்க்கை குறிப்பு அரை காலம் வந்திருந்தது. சிவராஜ் மெதுவாக சவரம் செய்து கொண்டான். பாலுவை எழுப்பினான். எழுந்தர்றா, மணி 7 ஆச்சு. கொட்டாவி விட்டுக்கொண்டே சரியான கனடா என்றான் பாலு. பனியன் போடாம உட்கார்ந்திருக்கேனா? பின்பக்கத்துல இருந்து வரா. அவளும் பனியன் போட்டுக்கல. முதுகுல என்னமோ படுறது. என்னடான்னு திரும்பி பார்த்தா பாலு
அழகரசன் அவுட்டுடா என்றான். யார் அழகரசன்? எம்எல்ஏ தெரியாது? ஜீவராசி கடிதாசி எழுதி, ஓ அந்த ஆளை கொன்னுட்டானா? சபாஷ். எங்க பேப்பர் கொண்டா, லேட் நியூஸ்ல வந்திருக்கு பாரு. பாலு, பாடிய எங்க வச்சிருப்பாங்க? பாலு பேப்பரில் ஆழ்ந்திருந்தான். பாலு என்று அதட்டினான். கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா, பிளேடால கீறிப்புடுவேன் என்றான் சிவா. என்னடா கேட்ட? பாடிய எங்க வச்சிருப்பாங்க? எந்த பாடிய? அழகரசன் பாடிய ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு தான் எடுத்து போயிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம். அப்புறம் அந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. எந்த பொண்ண? கனவுல வந்த பொண்ண. உன்னையும் ஒரு நாள் தீர்த்து கட்டணும்டா என்றான் சிவராஜ். சிரித்து கொண்டான் பாலு. குளித்து விட்டு கீழே வந்து கீதாவில் ஒரு இட்லி வடை காஃபி சாப்பிட்டு விட்டு சிவராஜ் பஸ் பிடித்து ஜெனரல் ஆஸ்பத்திரிக்குத்தான் சென்றான். ஆபீஸ் அறையில் வசந்த் உட்கார்ந்து குறிப்பு எழுதி கொண்டிருக்க கணேஷ் நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான். 1. சரணாலயத்திற்கும் விழி இளந்தோர் பள்ளிக்கும் உள்ள சம்பந்தம். 2. அதற்கும் புது கவிதைக்கும் உள்ள சம்பந்தம். 3. அதற்கு முன் 2 கொலைகளுக்கும் அழகரசனுக்கும் உள்ள சம்பந்தம். 4. கொலை செய்த முறைகள் வேறுபட்டவை. 5. அழகரசனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அழகரசன் எப்படி கொலை செய்யப்பட்டார்? 6. ஜீவராசி போஸ்டர்கள். 7. சிவராஜ் என்கிற பெயர் சரியா? 8. அவன் பிரஸ்ஸுடன் சம்பந்தப்பட்டிருப்பான் என்பது சரியா? 9. அவன் எப்படி அழகரசன் வீட்டுக்குள் காவல் இருக்கும் போது நுழைந்தான்? போலீசுடன் ஏதாவது சம்பந்தம் உண்டா? 10. முதல் 2 கொலைகளில் இந்த ரிப்போர்ட் முழுவதும். இதையெல்லாம் சேகரித்து வை. அதுக்கப்புறம் உனக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அத இருந்தா எழுதி கொண்டு வா. எனக்கு என்னவோ எல்லாமே டிஸ்ஜாயிண்டா தான் இருக்குன்னு தோணுது என்றான் கணேஷ். இல்ல பாஸ், நீதிபதி, டாக்டர், அரசியல்வாதி எல்லாரும் நகரத்துல பொது வாழ்க்கையினோட பிரதிநிதிகள். 3மே சிம்பாலிக் மர்டர்னு வச்சுக்கிட்டா அவன் இந்த நகரத்துக்கு ஒரு எதிர்ப்பு தர மாதிரி இருக்கு. ஆமா, பாசிபிள் தான். ஆனா செஞ்ச முறை கடற்கரையில குத்து, மாடியிலிருந்து தள்ளி விடுதல், அப்புறம் இது எப்படி இன்னும் தெரியலையே. ஒண்ணு மட்டும் தெரியுது பாஸ், இந்த ஆள் ஒரு விதத்துல பிரபலத்துக்கு ஏங்குற ஆளுன்னு. அதை கேட்டுக்கொண்டு கணேஷ் யோசித்தான். இருக்கலாம் என்றான் கணேஷ். அவன் எதுக்கு ஏங்கினாலும் அவனை பிடிக்கிறதுக்கு நான் தீவிரமா ஏங்குறேன்டா. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாமா?